இந்த டிசைனுக்கும் அவர் தான் பெரிய உயர்வு. நிறைய இந்த மைண்ட் சாம்பிள்ல எது வந்தாலும் இன்னும் கொஞ்சம் பண்ணி கொடு, ஒரு பெட்டரா பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த ஆம்பூர் ஆஃபீஸ் அழகு பற்றி நம்பர் தான் அவரை கூப்பிட்டு நான் பேசுறேன். விஜய் வந்து விஜய் இது டெக்கரேஷன் வந்தா பெரிய கிளாப் பண்ண இதுதாங்க. ஏன்னா ஆஃபீஸ் வந்து நல்லா டிசைன் பண்ணி டே நைட்டு தோங்க ஒரு 8 பண்ணாலும் தோங்கவே இல்லை, ஒரே நிமிஷம் தோங்கல, ஒரே கண்ணு கொஞ்சம் நிமிஷம் போயிட்டு அரை குளிச்சுட்டு மறுபடியும் வந்து ஒரு பெரிய ஒரு ஜோனுக்கு பெருமையை சேர்க்கணும். இதை பத்தி பேசுறாரு சொல்றதுலாம் ஒண்ணு இல்லைங்க. விஜயகுமார், நான் 30 மெம்பரா இருக்கேன், அவ்வளவுதான். என்னை பத்திலாம் ரொம்ப சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் சொல்றதுக்குன்னா என்ன ரெஃபர் பண்ண வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவர் தான் பிரேசன் தான் சப்போர்ட்டா இருந்தது. இவரு முன்சாமி ரெண்டு பேருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு டக்குனு இந்த மாதிரி முன்னால வந்து பேசி பழகல. பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ல கூட சைலண்ட் தான் பண்ணியிருக்கேன், முன்னாடி பேசி பழகல. ஸோ நம்ம என்னை பற்றி பேசுறதுக்கு நம்ம பிஸ்னஸ்க்குள்ள போகலாம். ஏன்னா நம்ம இப்போ நம்ம நடத்துகிற ப்ரோக்ராம் வந்து பிஸ்னஸ் ப்ரோக்ராம் தான். ஸோ என்னை பற்றி சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ணதில்லை, நம்ம பிஸ்னஸ் பற்றி பேசலாம். இங்கே இன்னைக்கு புதுசாக வந்தவங்க யாராரு ரெகுலராக வரவும் இல்லாமல் புதுசாக வந்தவங்க மட்டும் புதுசாக பேர் வந்து நம்ம என்னோட வயது ஃபேமிலி பேக்ரவுண்டு அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. அதில் எப்படியோ வந்து எங்கேயோ போயிடுச்சு. நம்ம இப்போ நாங்கள் பண்ணுற ப்ரோக்ராம் வந்து பிஸ்னஸ் ப்ரோக்ராம் தான். ஸோ நம்ம பிஸ்னஸை பற்றி பேசுவோம். இப்போ நம்ம பண்ணுற வந்து இப்போ எல்லாருமே ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்கோம். இவ்வளோ நாள் 2 வருஷமாக கொடுக்காம இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இதில் யாரும் வாங்காமல் இருக்கீங்க? இன்னும் ப்ராடக்ட்ஸ் வாங்காமல் உங்களுக்கு மற்றதெல்லாம் வாங்கியிருக்கீங்க, சாப்பிட்டு பார்த்தீங்களா எல்லாருமே? இதில் சாப்பிடாம எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்களே, வாங்கிட்டு போய் வீட்டில் மூலையில் போட்டுட்டு வாங்கின கேப்சூல்ஸ் யாராவது சாப்பிட்டு பாருங்க. பெயின் இருக்காது, ஒரு 2 வாரம் 3 வாரம் சாப்பிட்டு பாருங்க, உடம்பு பெயின் தான் நல்லா இருக்கு. மோஸ்ட்லி அதை வாங்கிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம கொடுக்குறது யாருமே வந்து அது மூலியமாக தான் உங்களுக்கு ஆட் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அது வாங்கினா தான் நீங்கள் ஆட் பார்க்குறீங்க, அதை தெரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட்டு. நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, மோகனா என்ன சொன்னாங்க, மோகனா ஒருத்தர் என்ன சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம ஏதோ விளையாடுறதுன்னு சொல்கிறாங்க, கேம் விளையாடுறதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அது தப்பாக புரிஞ்சுட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து தப்பாக ப்ரொமோட் பண்ணுறீங்க. அது வந்து கேம் கிடையாது, ஏதோ விளையாடுறதோ எதுவும் கிடையாது. நீங்கள் எல்லாருமே வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஸோ எல்லாமே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர் தனித்தனியாக உங்களுக்கு டீம் கீழே இருந்தால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர், நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டு பார்த்தீங்க எல்லாருமே, அந்த கேப்சூல் வந்து யாரும் சாப்பிட்றீங்க கை தூக்குறாங்க. ப்ராடக்ட் வாங்குறது 3 பேர் தான் கை தூக்குறீங்க, சாப்பிட்டு பார்த்தவங்க 5 பேர் தான் கை தூக்குறீங்க. சாப்பிட்டு பாருங்க ஃபர்ஸ்ட். மோஸ்ட்லி அது வந்து 18 ஏஜுக்கு மேலேயும் 60 ஏஜுக்கு உள்ளவங்க சாப்பிடலாம். ஆர்ட் பேஷன் சாப்பிட வேணாம், ப்ரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிடலாம். ஏன்னா அது கொஞ்சம் டோஸ் கொஞ்சம் அதிகன்றதுனால அது வந்து நார்மலாக இருக்கும், சாப்பிட்டா நல்லா இருக்குன்றதுனால தான் சொல்லிட்டு இருக்கு. அது வாங்கி எல்லாமே சாப்பிட்டு பாருங்க. அடுத்தது வந்து ஸ்டோர்ஸ் வந்து இப்போ நான் ஆம்பூர் கூட 5 ஸ்டோர் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டோரில் போய் ப்ராடக்ட் அவங்க மாதிரி எடுத்துங்க, அவ்வளோதான் வாங்கிறீங்களா? வேற யாரும் வாங்கல ஸ்டோருக்கு போயிட்டு. நம்ம கம்பெனியோட மெயின் கான்செப்டே வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமான இது சொல்லி தான் பண்ணியிருக்காங்க ஸ்டோரில். இவ்வளோ பேர் தான் ஸ்டோரில் வாங்கியிருக்கீங்க, எப்படி இதெல்லாம் சொல்லுங்க நீங்களே. பொருளை முதல்ல நீங்கள் வாங்கி பாருங்க, வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ரேட்டு நம்ம எங்கேயோ போய் எவ்வளோ வாங்கி சாப்பிட்டு பார்க்குறோம், ஏதோ வேஸ்ட்டாக இந்த லேஸ் பாக்கெட் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றீங்க, அதெல்லாம் எவ்வளோ ப்ராப்ளம் வரும் தெரியுமா? சொல்லுங்க, உங்களோட நீங்க பேசினாதாங்க நானும் பேச முடியும். ஏன்னா என் மாமூட்டு பேசுறது ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் சொல்லுங்க, என்ன ஃபீட்பேக் சொல்லுங்க. இப்போ யூஸ் பண்ணீங்கல்ல, ஸ்டோர் எடுத்துக்கோனா ஸ்டோர் எடுத்துக்கோ தவிர மற்ற வாங்கினீங்கல்ல, ஒருத்தர் ஃபீட்பேக் என்ன சொல்லுங்க. வாங்கின ப்ராடக்ட் இதுதான், இது எனக்கு இருந்துச்சு, இதோட இது நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டுமே சொல்லுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சாதான் நாளைக்கு அவங்க போய் வாங்குவாங்க. நம்ம மெயின் கான்செப்ட் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கு. ஒரு அத்தனை இளந்த சமயம் நல்லா இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும். நான் வாங்கியிருக்கேன், பேஸ்ட் வாங்கியிருக்கேன், பல்படி வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பல்படி தான் வாங்கினேன், 90 ரூபா அருமையாக இருந்தது. அப்புறம் பசங்களுக்காக பேஸ்ட் வாங்கினேன், அதுவும் அருமையாக தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா சாம்பார் பொடி, ரசம் பொடி, இருக்கிற டானிக்கு, அது என்னென்ன டேனிக்கு வேணுமோ நமக்கு தேவையாகிறது எல்லாம் வாங்கி சாப்பிட்டு தான் இருக்கேன். நான் நாட்டு மருந்துனா ரொம்ப பிடிக்கும், என் பசங்களுக்கும் பிடிக்கும், என் வீட்டுக்கு பிடிக்கும். அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இதுல நான் ரொம்ப மியூசிக் பண்ணதில்லை, 44 வயசு ஆகுது. இதுலேயும் மியூசிக் போட்டு நான் இது பண்ணதே கிடையாது, என் பசங்களுக்கும் பண்ணது கிடையாது, என் ஒய்ஃபுக்கும் பண்ணது கிடையாது. டோட்டல் எந்த வியாதியெல்லாம் வரட்டும், அது
இதெல்லாம் மாட்டு முறை தவிர வேற எதுவும் அந்த வீட்டுக்கு போனா ஒரு மினி நாட்டு மருந்து கடையே இருக்கும் சார். சரி ஓகே சார், இது பண்ணுங்க எல்லாருக்கும் வாங்க. ஓகே, ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு பொருளை பத்தி ஃபீல் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. சோப்பு வாங்கினேன், அந்த நிலக்கரியில செய்யறாங்கன்னு சொன்னாங்க, அதை வாங்கினேன் முதல் அப்பதான் வாங்கி போனேன். 82 ரூபாய் சொன்ன மாதிரி இருக்குது. வாங்கிட்டு போனேன். அவரு ஃபர்ஸ்ட் வச்சுட்டு மூணு கழிட்டு ஒரு 7 மணிக்கு வச்சுட்டேன். கவனம் வச்சுட்டு உள்ள வந்து ஒரு 1/2 hour ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும். வெயில் வந்தது. அப்பதான் போயிட்டு ஒரு 3 மணிக்கு சரி எடுத்து வச்சுலாம் போனா பார்த்தா எல்லாம் தண்ணியாவே போயிட்டு இருக்கு. சுத்தமா ஒண்ணுமே காணும். பார்த்தா ஒண்ணுமே இல்லை, எல்லாம் தண்ணி ஆயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் வாங்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் தான் வாங்கிட்டு வந்து நைட் வாங்கி போனேன். காலையில் 7 மணிக்கு யூஸ் பண்ணிட்டு ஒரு 8:30 டைம் வேலைக்கு போவோம். சரி அப்ப எடுத்து வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த வெயில்ல பார்த்தா மொத்தமே தண்ணி ஆயிடுச்சு. மொத்தமே கரைஞ்சிட்டு அதுதான் சரி, அவர் கேட்டா நெகட்டிவ் சொன்னாரு, அது நான் இன்னொரு நான் சொல்லிடுறேன். அது சோப்பு தெரியாம போயிடுச்சு. மீதி வந்து அப்புறம் கேட்டேன், வெயில் வச்சா கரைஞ்சவங்க அப்படிதான் சொன்னாங்க. இப்பெல்லாம் வந்து அந்த சோப்பு தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பூமணி சோப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஃபேமிலி எல்லாம். அது ஒரு சோப்பு 2 சோப்பு அதுக்காக யூஸ் பண்ணிட்டு ஆனா நல்லா இருக்கு. ஆனா சீக்கிரமா காலியா இருக்கு. எங்க வீட்டுக்கு போனா ஒரு 4 நாள் காலியா இருக்கு. அதுவும் தான் கஷ்டப்படுறது. அதையும் சொல்லிட்டு சோப்பு 2 நாள் காலியா இருக்கு. அதுதான் சீக்கிரமா காமிச்சிருக்கு. மூணு வகையான சோப்பு நம்மளுக்கு நிறைய விட்டமின் சி இருக்கிற சோப்பு ஒன்று, குப்பைமேனி ஒன்று, சார்கோல் சோப்பு ஒன்று. இது யாருக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அவர் சொன்ன மாதிரி கரைஞ்சிருதுன்னு சொன்னார்ல, அந்த சோப்புலலாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் ஹீட் பண்ணி நம்மளுக்கு ஹீட்டை ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம தேக்கி தான் கரையும். இது வந்து நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறது ஸ்ரீதேவி கைகிட்ட ஒன்று சொன்னாங்க, சோப்பு வந்து சீக்கிரம் கரைஞ்சிருது 2 நாள் காலையிடுதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம மற்ற சோப்பு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த சோப்பு யூஸ் பண்ணாதீங்க. இந்த சோப்புல என்ன பெனிஃபிட்னா ஈஸியாக வந்து கரைய முடியாது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணீங்கன்னா ஒரே முறை தான், லைட்டாக ஒரு முறை தேய்ங்க, ஒரு முறை தேய்ச்சிங்கன்னா போதும் சோப்பு. அதுக்கு உங்களுக்கு அது தேய்ச்சிட்டு வச்சுட்டு அதை போய் இதை தேய்ச்சி பாருங்க, நார்மல் சோப்பு மாதிரி உங்களுக்கு இதுவாகும், யூஸ் ஆகும். நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க, அப்போதான் வந்து லைஃப் வரும். நீங்கள் ஃபுல்லாக போட்டு மற்ற சோப்பு மாதிரி போட்டு தேய்ச்சினா 2 நாள் 1 நாளுக்கு வராது. அவர் ட்ரை ஆகிறதுக்கு காரணம் சொன்னது அதே தான். கெமிக்கல் ஹார்ட்னஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து ஒரு சோப்பு வந்து ஹார்ட்னஸ் ஆகி அது வந்து அப்படியே நிற்கும். வெயில் வச்சாலும் அது அப்படியே இன்னும் ஆட் ஆகும். நம்மளுக்கு வந்து அப்படி கிடையாது. எந்த கெமிக்கல் பியூர் ஆயுர்வேதத்தில் பண்ணுறது 0% கெமிக்கல். ஸோ அதனால தான் அது ட்ரை ஆகிறதுக்கு காரணம் ஒன்று அதே ஒன்று தான். சோப்போட இது முடிஞ்சா நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒன்று பால் பெருங்காயம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தேவி மேல வந்து வாங்க சொன்னாங்க. ஒரு ரிசல்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா எங்க வீட்டுல வந்து எப்பவுமே சாம்பார் வைக்கும் போது ஒரு நிறையா வந்து சொல்லுவேன், என்னம்மா எப்ப பார்த்தாலும் சாம்பார் வந்து டேஸ்டாவே இல்லை, கீரை குழம்பு சாம்பார் வச்சாலும் அதே மாதிரி இருக்கு, பருப்பு சாம்பார் வச்சாலும் அதே மாதிரி இருக்கு அப்படின்னு. இந்த பெருங்காயம் நம்ம வாங்கிட்டு போயிட்டு சரி ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன். Myv3 பிசினஸ் மூலமா ஸ்டோர் மூலமா அறிமுகப்படுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் அப்படின்னு அப்படி செஞ்சு பார்த்தாங்க. அந்த சாம்பார் இருக்குனால நல்லா இல்லைன்னு சொன்ன வாய் என்னம்மா எவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்னா, நீ வாங்கிட்டு வந்த பார்த்தியா அந்த பால் பெருங்காயம் என்னப்பா, அதோட ஒரே ஒரு துளி தான் போட்டேன், அவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்னு. அந்த பெருங்காயம் வந்து அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு சார். எடுத்தும் நல்லா இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட், அருமையான ஒரு ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வேற ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்கீங்களா? டேஸ்ட் இருக்கு, இன்னும் வீட்டுக்கு தேவையான பொருளே இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு சார். டேஸ்ட் அருமையா இருக்கு. நல்லா இருக்கு முட்டையா சொல்றேன் சார். அது ஃபீல் சொல்லுங்க, எப்படி இருக்கு? யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? யூஸ் பண்ணிடுறோம், நல்லா இருக்கு. அதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். டிஃபரன்ஸ் தெரிஞ்சு நிறைய. அந்த டிஃபரன்ஸ் தான் கேக்குறேன். ஏன்னா மத்தவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு போய் ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா இப்ப உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சா எல்லாம் மற்றபடி மற்ற கம்பெனி பேர் சொல்லுறது நானு அந்த இதே போயிட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. இது வாங்கினாதான் அவங்களுக்கு தெரியும். நீங்க அதோட பெனிஃபிட் சொல்லும் போது அவங்களுக்கு தெரியும். அது பெனிஃபிட் எப்படி சொல்றது எனக்கு தெரியாது. அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இப்ப எப்படி சொல்றதுன்னா, அது தேய்க்கும் போது எனக்கு வாய் கொஞ்சம் நரநரன்னு இருக்கும், இது தேய்க்கும் போது ஸ்மூத்னஸா இருக்கு. அந்த மாதிரி நான் கேட்கறேன். அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. இல்ல அதுக்கு முன்னாடி டாக்டரோட பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுங்க. இந்த பேஸ்ட் வந்து இதனுடைய சுமரே சூப்பரா இருக்கும். வேற மாதிரி நல்லா இருக்கு. மருந்து ஆரோக்கியம் அந்த பிரச்சனை நல்லா இருக்கு. பேஸ்ட் நம்பர் 1. இந்த பேஸ்ட் போட்டாக்கா வாய் அல்சர் மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்கும். அதான் வந்து பல்லு வளர்க்கும் போது இருக்க கிளீன் வந்து ஈவினிங் நைட்டு படுக்க போகிற வரைக்கும் அந்த வாயில ஒரு பசல் வரும் இல்லையா, அந்த பசலுக்கு வந்து தூங்க போகிற வரைக்கும் அந்த பசல் மற்ற பேசுறத வந்து ஈவினிங் பேஸ்ட் போட்டாக்கா பல்லு சொத்தியா இருந்து பல்லு ஒரு அளவுக்கு நம்பிச்சு விட அந்த பேஸ்ட் போட்டு வரைக்கிறாங்க. அவங்க நம்பிச்சு வராது. நல்லா இருக்கு.
சரி ஓகே. அவர் சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் எனக்கு லைட்டா இந்த கடவுள் சொந்தப்பள்ள தான் இருந்துச்சு, வலி இருந்துச்சு. அது போட்டப்பறம் நல்லா இருக்காது. எனக்கு சொந்தப்பள்ள இந்த எரிச்சல் தெரியுதுல, அந்த வலி தெரியுது, பெயின் தெரியுது. அது உண்மை, அதனால ஓகே தேங்க்யூ. அடுத்து வேற யாராவது எதுவும் வாங்கிறீங்களா? சரி நான் வரேன். இதோட அவர் சொல்லும்போது கொஞ்சம் கவனிங்க, அப்புறம் பேசிக்கலாம். ஒரு லெமன் ஸ்மெல் நல்லா இருக்கு. அது அந்த ஸ்மெல் வந்து கண்டினியூவா இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா, மேக்ஸிமம் ஒரு நாள் ஃபுல்லாவே இருக்கு. நல்லா இருக்கு. நார்மலா நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்றதோட பெட்டரா இருக்கு. நல்லா இன்னொரு விஷயம், வாஷிங் மிஷின் வந்து நான் ஸ்டோர் எடுத்துருக்கேன், மணி கூட்டம் தான் இருக்கு, ஆக்சுவலி இருக்கு. அது வாங்கிட்டு போய் ஒருத்தர் நல்லா இல்லை, ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுன்னு சொன்னார். நான் டேவி கிட்ட கேட்டேன், நீ யூஸ் பண்ணிக்கிறேன்? இல்லை நான் யூஸ் பண்ணல, அவங்க யூஸ் பண்ண போறேன்னு சொன்னாங்க. ஸோ அதை நான் செக் பண்ணுறதுக்காகவே எங்கள் வீட்டுக்கு ஒரு புது வாஷிங் மிஷின் வாங்கி போட்டு நான் செக் பண்ணியிருக்கேன். செக் பண்ணது வந்து நல்லா தான் இருக்கு, நல்லா ஸ்மெல் வர்றது, நல்லா நம்ம தனியாக கம்ஃபர்ட் போட தேவையில்ல, எதுவுமே போட தேவை. வெறும் நம்ம பவுடர் மட்டும் போட்டு கம்ஃபர்ட் தனியாக எல்லாமே போடுவோம், அதெல்லாம் பண்ண தேவை. இது ஒரே ஒரு லிக்விட் மட்டும் ஊற்றி போட்டா போதும். நார்மலா ஸ்மெல்லும் நல்லா தான் இருக்கு, நல்லா யூஸ் பண்ணி தான் இருக்கு. அதில் துவச்ச ட்ரெஸ் தான் வேற ஒருத்தர் கடை மலையாளத்தில் வேற எந்த பொருள் வாங்கலையா? இந்த ஹெல்த் கேர், நம்மளுக்கு மெயின் வந்து ஹெல்த் கேர் தான். ஹெல்த் கேர்ல யாராவது என்ன வாங்கி சாப்பிட்டு பாத்தீங்களா? நிறைய இருக்கு ஹெல்த் கேர்ல. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, அந்த ப்ராடக்ட் வேலட் இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து ஹெல்த் கேருக்கு தான் வாங்க முடியும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல. நம்ம ப்ராடக்ட் வேலட் மற்ற சோப்பு தெரியுங்களா? இப்போ இது தரும்போது கூட வந்து கேட்குறீங்க, எல்லாமே ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மந்த் தான் கொடுத்துட்டு இருக்கேன், எல்லாமே மற்ற பொருள் தர மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ப்ராடக்ட் வேலட் அமௌண்ட் வந்து ஒன்லி ஹெல்த் கேர் இந்த இதுல இருக்கு பாத்தீங்களா, இதை மட்டும் நீங்க வாங்கிக்கலாம். அறிவு வரல ஒண்ணு. அதை வந்து எம்டி சார் சொல்லுவேன். மோஸ்ட்லி அந்த வீடியோ எம்டி சார் சொல்ற வீடியோ ஃபர்ஸ்ட் டே கூட தயவுசெய்து எல்லாம் சவுண்ட் வச்சு கேட்க. அதை கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன சொல்றான்னு. நாளைக்கு சொன்ன வீடியோ சார் வந்து கேட்கறாரு அப்படி சொல்லி நான் உட்காந்துக்கிறோம். சார் டைம் வேற போகணும், காலையில் தான் சொன்னாரு நீங்க நாளைக்கு ஓப்பன் ஆகும், இன்னைக்கு டைமிங் இல்லை, நாளைக்கு ஓப்பன் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, இது ப்ராடக்ட் முடிஞ்சிச்சு. அடுத்து கமிஷன் பேசுறது தெரியுமா? ப்ராடக்ட்ஸ் யாராவது தெரியும்? ப்ராடக்ட்ல இவ்வளோ ப்ராடக்ட் ஆகணும், உங்களுக்கு கமிஷன் வரும், நம்ம டவுன்லைன்ல எவ்வளோ வேணா தெரியும், யாராவது தெரியும்? அத்தாரிட்டி கேட்கல பண்ணுங்களா? நிறைய பேர் ஒன்று அந்த கமிஷன்ஸ் தெரியாம இருக்கீங்க. கமிஷன்ஸ் யாராவது தெரியும்? யாரும் தெரியலையா? சரி நான் சொல்றேன், தெரிஞ்சுங்க. இதுக்கு மேல உங்களுக்காக டவுன்லோட்ஸ்க்கும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி சொல்லுங்க, ஓகேங்களா? நீங்க உங்களுக்கு இந்த பொருட்கள் வந்து எது நீங்க உங்களுக்காக வாங்கினீங்கன்னா 4.5% கமிஷன் வரும். உங்களுக்கு நீங்க வாங்கும்போது புரிஞ்சுங்களா? எழுதி வச்சுக்கிறோம், எழுதி வச்சுங்க. உங்களுக்கு நீங்க வாங்கும்போது 4.5%. 100 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா 4.5%. 4.5%. 100 ரூபாய்க்கு 4.5. அதுதான் இல்ல, எதுல எவ்வளவு 10,000 அதுல 4.5% என்னவோ அதுதான் உங்களுக்கு வரும். 1000 ரூபாய்க்கு வாங்கினா 45 ரூபாய் உங்களுக்கு கமிஷன் வரும், உங்களுக்கு நீங்களே வாங்கும்போது, ஓகேங்களா? உங்களுக்கு டைரக்ட் இருக்கிறவங்க யாராவது வாங்கினா, உங்களுக்கு டைரக்ட் இருக்கிறவங்க யாராவது வாங்கினா 1.5%. உங்களுக்கு டைரக்ட் இருக்கிறவங்க மட்டும் வாங்கினா 1.5%. ஃபர்ஸ்ட் லேயர்ல இருந்து யாராவது வாங்கினா 0.5%. எந்த ப்ராடக்ட் எது வாங்கினாலும் சரி, எவ்வளவுக்கு எவ்வளவு வாங்கினாலும் சரி, அது வாங்குறவங்களுக்கு 0.5% வரும். அதே மாதிரி செகண்ட் லெவல் வந்து 12 லெவல் டெப்த் வரைக்கும் 0.25 வரும். 0.25% வரும் உங்களுக்கு கமிஷன். யார் எங்க எப்போ எங்க வாங்குறாங்கலாம் தெரியாது. ஸோ அது வந்து வந்துட்டே இருக்கு. இது வந்து ஒரு முறை கிடையாது. அவங்க வந்து இப்போ சோப் யூஸ் பண்ணா ஒரு டைம் வாங்க போறதில்ல, மாசத்துக்கு ஒரு சோப் வாங்க போறாங்க, மாசத்துக்கு 2 சோப் வாங்க போறாங்க, சொல்ல முடியாது. அவங்க வீட்டோட கெப்பாசிட்டியை பொறுத்து வாங்குவாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு மெயின் கான்செப்ட் வந்து ரீபர்ச்சேசிங் தான். ஸோ இதுல எல்லாமே கான்செப்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி பொருளை போய் நீங்க வாங்கி யூஸ் பண்ணாதான் நீங்க உங்களுக்கு சொல்ல முடியும். இருக்கிற நியர்பை ஸ்டோர்ல வந்து போய் வாங்குங்க. எந்த ஸ்டோர்ல நியர்பை இருக்கோ அதை வாங்குங்க. அது நிறைய பேர் ஒன்றும் இவ்வளவு பேர் இருந்தீங்க, வாங்கினது யாரும் கேட்டா 5 பேர் தான் கேட்டு போறீங்க. மற்றவங்க யாருமே வாங்கியே பார்க்கல, ஒன்றும் எதுவும் பண்ணல. நம்மளோட கான்செப்டே மெயின் கான்செப்ட் வந்து ப்ராடக்ட் தான். அதை வாங்கி நீங்க ஒரு முறை யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அதோட பெனிஃபிட் தெரியும், இது தெரியும். மற்றவங்களுக்கு நீங்க ரெஃபர் பண்ணுங்க. உங்களுக்கே தெரியாத உங்களுக்கு எப்படி வாங்குவாங்க, உங்களுக்கு எப்படி ரெஃபரல் ரீபர்ச்சேஸ் இன்கம் வரும். ஸோ இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. அது ஒரு 2-3 விஷயம் தப்பு இருக்கு, சொல்லலாமா நாளுக்கு இருக்கு. தப்பா ப்ரொமோட் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களா, உங்களுக்கு காரணம் தானே வைக்கிறீங்க. 2-3 வைங்க, ப்ரொமோட் பண்ற மாதிரி 2-3 இது மெயின் கான்செப்ட். 2-3 வைங்க.
மற்றபடி ஒருத்தர் வச்சிருந்தாரு மோகன் அன்னைக்கு காட்டினாரு இது எவ்வளவு பக்கம் எண்ணி சொல்லுன்றாரு எண்ணி சொல்லிட்டாரு. அப்படி பாக்கணும்னா வந்துமா நீங்க எங்க ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு தெரியாது, என்ன விற்கிறதுன்னு தெரியாது. அவன் பாட்டு ஓடிடுவான். இல்ல லாஸ்ட் ஸ்டேட்டஸ் தட்டு வந்து நிறைய நான் பார்த்துட்டேன். அதனாலதான் நான் சொல்றேன், மோஸ்ட்லி நீங்க ப்ரொமோட் பண்ற மாதிரி 1 இல்ல 2 மேக்ஸிமம் 3 அதிகமா வைக்காதீங்க. ஸ்டேட்டஸ் வைக்கிறது மோஸ்ட்லி குறையும். அதே மாதிரி தப்பா வைக்கிறது, ஒருத்தர் டிமோட் பண்ற மாதிரி எல்லாம் வைக்காதீங்க. எதுவும் இது ஒன்று பண்றீங்க, நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்றீங்க. அதே மாதிரி ஐடி போடும்போது ஒரு மிஸ்டேக் பண்றீங்க. நீங்க யாருக்கோ புதுசா ஐடி போடுறீங்களா, எப்படி சார் சொல்லலாம், புதுசா ஐடி போடுறவங்க கிட்ட வந்து நீங்க கேளுங்க, Myv3 பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. இல்ல தெரியும், அவங்க யாருக்கோ ஒருத்தர் போட்டிருப்பாங்க, எங்கேயோ ஒருத்தர் எப்படியோ பேஸ்புக்லயோ போட்டிருப்பாங்க, இன்ஸ்டாகிராம் இருப்பாங்க, இல்ல நிறைய எப்படியோ ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலியோ ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம பண்றது சரி ஓகே, அவங்க உங்களுக்கு ஐடி தெரியுமா யூஸ் தெரியுமான்னு கேட்பீங்க. தெரியலன்னு சார் அவங்க யாரோ தெரியாம அவங்க போட்டு போனாங்க சார், சரி உங்ககிட்ட வேற நம்பர் இருக்கான்னு கேட்டு புதுசா ஐடி போடாதீங்க தயவு செஞ்சு. ஐடி தெரியலன்றாங்களா, ஆஃபீஸ் இங்க இருக்கு முதல்ல பார்க்க சொல்லுங்க. அவங்களுக்கு என்னன்றது நாங்க பார்த்து சொல்லுவோம். அப்படி இல்லையா அவங்களுக்கு ஃபார்வர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபார்வர்ட் பண்ணும்போது தெரியும். ஸோ இந்த தப்பும் யாரும் பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு அப்படிதான் பண்ணிருக்கீங்க. ஆல்ரெடி போட்டிருக்க ஐடிக்கு வந்து திரும்பி இன்னொரு நம்பர்ல நீங்க போடுறீங்க, நிறைய பேர் போடுறீங்க. அப்படிதான் ஆக்சுவலா தப்பு பண்ணாதீங்க. எம்டி சார் தெரிஞ்சுன்னா ஐடி லாக் பண்ணிடுவார். ஓப்பனா சொல்லிடுறேன், இதுதான் இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. முதல்ல தப்பு தான் சாரி என்ன முடிச்சுங்க. ஆக்சுவலா பிசினஸ் ப்ரோக்ராம் சொல்லி எல்லாமே வரீங்க. அவரோட இது சொல்றாரு, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு, அவரு இது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு. மோஸ்ட்லி பிசினஸை பத்தி பேச இது பண்ணுங்க. வரவங்களுக்கு நீங்க உங்களுக்கு கீழே வரவங்களை கூப்பிட்டாங்க போகும்போது அவங்களோட ஃபீட்பேக் சொல்றதுனாலயோ அவங்க என்ன சரினா அவர் ஃபீட்பேக் சொல்றாரு. நான் இது வரைக்கும் அட்டன் பண்ண மீட்டிங் 4வது மீட்டிங் தான். Myv3 2 வருஷமா இருக்கேன், 4வது மீட்டிங் இப்போ மட்டும் தான். இங்க வந்து மீட்டிங்ல ஒரு டைம் அங்கே அட்டன் பண்ணா இங்க 2 டைம், இது 3வது டைம் இங்க அட்டன் பண்ற விஷயம் தான். நான் பின்னாடி உட்காந்து பார்க்குற விஷயம், நிறைய பேர் பண்ற விஷயம்னா இவங்க ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க, அவங்கள பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க பாட்டு அவ்வளோதான், அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கேப்சர் போறாங்க சிலர். ஒரு சிலர் உட்காந்து பக்கத்துல பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பண்ற தப்பு இதுதான். ஸோ முதல் மீட்டிங் வரவங்க என்னன்றது தெரிஞ்சுட்டு போங்க. அவங்க சொல்ல வராங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க, நாங்கள் இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்கன்றதுக்காக சொல்றாங்க. அவங்க அதையும் தெரிஞ்சுங்க. பிளஸ் அவங்க கிட்ட நான் கேட்குற ரிக்வஸ்ட் என்னன்னா, பிசினஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, இந்த கமிஷன்ஸ் பத்தி, அது ப்ராடக்ட்ஸ் வாங்குறதை பத்தி, நம்ம கம்பெனியோட மெயின் கான்செப்ட் பத்தி சொல்ல சொல்லி அவங்களுக்கு நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறது தான். மற்றபடி நிறைய பேசுனீங்கன்னா 24 நிமிஷம்